ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் பிப்ரவரி 14 2026க்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2023 செப்டம்பர் 15 தான் தொடங்கப்பட்டது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சார்பாக ரீசண்டாக தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய, அதாவது பெறக்கூடிய 1.31 கோடி தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வந்து கிரெடிட் ஆகிடுக்கு. சரிங்களா? அப்போ கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து 1000 வந்து அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அது வந்து மகளிருக்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல் இல்லைங்களா? ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பணம்ன்றது ஒரு சப்போர்ட் தானே. அப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வந்து 5000 வங்கி கணக்கில் போடப்பட்டது. அது எந்த உரிமை தொகை திட்டம்னா கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம். எக்ஸாம் பாயிண்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023 செப்டம்பர் 15ன்றதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து, தமிழக அரசு சார்பில் போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியுடைய பேர் வந்து தேர்வுக்களம் செயலி. சரிங்களா? ரீசெண்டாக சிஎம் அவர்கள் வந்து போட்டித் தேர்வுகளுடைய நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் எப்போ வரும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சிஎம் சார் அவர்கள் வந்து தேர்வு களம்ன்ற செயலியை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதோடு இல்லாமல் திறன் 360 இணையதளத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திறன் 360 அது என்ன சொல்ல வருதுன்னா, அரசு அலுவலர்கள் முன்னணி நிறுவனங்கள் மூலம் இணைய வழியில் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது. அப்போ தேர்வுக்கெல்லாம் ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதோட திறன் 360 கவர்மெண்ட் எம்ப்ளாயி தன்னுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக ஆன்லைனில் வெப்சைட் மூலமாக வந்து டாப் முன்னணி நிறுவனங்கள்கிட்ட ஒரு பயிற்சி ஒரு திறன், அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் உதவும்னு சொல்கிறாங்க. திறன் 360. சரிங்களா? அடுத்து, தாய்மை செயலி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை எழும்பூரில் தான் தொடங்கப்பட்டது. இந்த தாய்மை செயலி திட்டம் எதுக்காகனா தாய் மற்றும் சேயுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டம். தாய்மார்களை கண்காணிக்க, அதாவது அவங்க பெண்கள் வந்து கர்ப்பமானதுலேருந்து அவங்க குழந்தை டெலிவரி வரைக்கும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு ப்ராப்பராக வந்து மெடிசின் சாப்பிட்றாங்களா, குழந்தைக்கு வேக்சின் இன்ஜெக்ஷன் போடுறாங்களா, அந்த மாதிரி தாய்மார்களை கண்காணிக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் தாய்மை செயலி. அதாவது தாய்மை செயலி திட்டம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது எங்கன்னா சென்னை எழும்பூரில் மகப்பேறு மருத்துவமனையில் தான் தொடங்கப்பட்டது இந்த தாய்மை செயலி திட்டம். சரிங்களா? அடுத்து, ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து நம்ம நியர் ஸ்டேட் தான், கேரளா தான். ஸ்ரீ சுரக்ஷா திட்டம் வந்து என்னென்னா 35லேருந்து 60 வயசுக்கு உட்பட்ட வேலையில்லாத பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதம் 1000 வந்து வங்கி கணக்கில் போடப்படும்னு சொல்லி ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தின் கீழே கேரளா மாநிலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தோம். சரிங்களா? செப்டம்பர் 15 2023 தெரிஞ்சுக்கோங்க. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திட்டம், அதாவது தெலுங்கானாவில் வந்து மாதம் 2500 போடுற மாதிரி அங்கே ஒரு ஸ்கீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து, கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவங்க யாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தான். இந்த கீழடின்றது எங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சிவகங்கை மாவட்டம். கிட்டத்தட்ட இந்த அருங்காட்சியகம் 24.30 கோடி மதிப்பீடில் வந்து உருவாக்கியிருக்காங்க. 4.5 ஏக்கர் அளவில் சுமார் 65,380 ஸ்கொயர் ஃபீட் சதுரடியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ கீழடின்றது சிவகங்கை மாவட்டம்ன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, வங்கதேச நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளவர் வந்து தாரிக் ரஹ்மான். ரீசெண்டாக வந்து 13வது நாடாளுமன்ற தேர்தல் வந்து வங்கதேசத்தில் நடந்துச்சு. அவருடைய கட்சி வங்கதேச தேசியவாத கட்சி கிட்டத்தட்ட வங்கதேசத்தில் 300 தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 209 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வங்கதேச தேசியவாத கட்சியினுடைய தலைவரான தாரிக் ரஹ்மான் தான் வங்கதேச நாட்டுடைய அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளாங்க. அப்போ 2024 வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு, மாணவர்கள் போராட்டம். அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி முடிவுக்கு வரதுனால ரீசெண்டாக தேர்தல் அடைஞ்சு இவங்க தான் தாரிக் ரஹ்மான், வங்கதேச தேசியவாத கட்சியுடைய தலைவரும் இவர் தான். சரிங்களா? 300 தொகுதியில் 209 தொகுதிகள் வின் பண்ணி
அந்த நாட்டுடைய பிரதமராக பதவியேற்க உள்ளார். சரிங்களா, பேர் நோட் பண்ணிங்க, தாரிக் ரகுமான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரீகேப் பண்ணிடலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023 செப்டம்பர் 15. தமிழக அரசு சார்பில் போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி தேர்வு களம் செயலி. தாய்மை செயலி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை தாய்மார்களை கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த தாய்மை செயலி திட்டம். ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் கேரளா. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவங்க மு.க. ஸ்டாலின் அவங்க தான். கீழடின்றது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. வங்கதேச நாட்டுடைய அடுத்த பிரதமராக பதவியேற்க உள்ளவரும் தாரிக் ரகுமான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய வீடியோ முடிஞ்சதும் பிடிஎஃப் நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.